ஊரு சொத்தை ஒருத்தனே அனுபவிக்கிறதுக்கு இது ஒண்ணும் பாட்ட முட்டை சொத்து இல்ல. குத்தகைங்கிற பேர்ல ஏதோ ஒரு சொற்ப தொகையை கொடுத்து கம்மாயில இருக்கிற மீனை ஏலம் எடுப்பீங்க. மறுபடியும் நீங்களே வேற ஒருத்தருக்கு ஏலம் விட்டு ஆயிரக்கணக்கில் கொள்ள அடிப்பீங்க. இதனால ஒரு தனிப்பட்ட மனுஷன் வாழ்றானே தவிர இந்த கிராமத்துக்கு என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் பொது ஏலம் விட்டே ஆகணுங்க. சீயாம்பாட்டம் காலத்துல நாங்க தான் ஏலத்துக்கு எடுத்துட்டு வரோம். அந்த முறையை மாற்றவே முடியாது. அடிங்கப்பன் தன்னான மாத்த முடியாதுங்கிறதுக்கு இது என்ன சட்ட புத்தகமா? யாரு அதிகமா ஏலம் கேட்கறாங்களோ விட வேண்டியதுதானே. அதிகமா பணம் கிடைச்சா அதை வச்சு ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டலாம் இல்லீங்களா? பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு தான் அரசாங்கம் இருக்கு. நீ என்ன பெருசா பூச்சாண்டி காட்டுற? அரசாங்கமே எல்லாம் செய்யணும்னு நினைக்க கூடாதுப்பா. நாமளே குளத்தை வெட்டணும், கோயிலை கட்டணும். இப்படி நம்ம நாட்டில் உள்ள எல்லா கிராமமும் நினைச்சா நாமும் சீக்கிரம் ஒரு பெரிய பணக்கார நாடு ஆயிடுவோம். இது வரைக்கும் மலமட்டத்தனமா இருந்தாச்சு, இனிமே இருக்க விட மாட்டேன். இன்னைக்கு பொது ஏலம் விடணும், இல்லன்னா விட வைப்பேன். அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தங்கடா. என்னடா நெஞ்ச நிமித்தற? சண்டைன்னு வந்துட்டா எங்களுக்கு கத்தி சண்டை, கம்பு சண்டை, கை சண்டை எல்லாம் அத்துப்படி. சண்டையில உங்களோட பெரிய ஆளுங்களை நான் பார்த்திருக்கிறோம். பிடித்து விட்ட நான் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். இந்த ராஜாங்கத்தை பகச்சுக்கிட்டு எவனுமே உயிரோட இருந்தது இல்ல. ஆதிமூலம் ஒன்ன நான் வெட்டாம விட மாட்டேன்டா. ஆதிமூலம் என்ன பாய்து? சில்லற பசங்க கிட்ட போய் நம்ம அரசாங்கம் மூலமா நடவடிக்கை எடுப்போம் வா. 4 பேருக்கு மத்தியில இந்த ராஜாங்கம் பைய உன்னை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு போனானா? ஏதாவது ஏடா கூடமா நடந்து போச்சுன்னா போன உசிறு திரும்புமாடா? போய் ஏன் கியாமையான்னு கத்துற? இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடக்கணும்? ஊர் பிரச்சனையை ஓரம் கட்டிட்டு பொழைக்கிற வழியை பாருங்க. ஆமாண்டா, உன்னை நம்பி இந்த வீட்டுல 2 உசுர் இருக்கு, அத மறந்துடாத. 2 இல்லப்பா, உன்னையும் சேர்த்து 3 உசுரு. அந்த நினைப்பு இருக்கிறதுனாலதான் அந்த ராஜாங்க பைய வெட்டுவேன்னு சொன்னப்போ அவனை உசுரோட விட்டுட்டு வந்தேன். சரி சரி விடுங்க. என்னங்க, நம்ம சுந்தர பாண்டி பிறந்து நாளையோட 1 வருஷம் ஆகுது. என்னது? நம்ம சுந்தர பாண்டி பிறந்து அதுக்குள்ள 1 வருஷம் ஆகி போச்சு? ஆமாங்க. அப்ப பாண்டி கோயிலுக்கு முடி அரைக்கி காது குத்தி பொங்க வச்சிட வேண்டியதா? என்னப்பா செஞ்சிட வேண்டியதா? டேய், கோச்சட வயலுக்கு போய் கருவறுக்க சொல்றா. சரிங்க ஐயா. என்னப்பா ஆதிமூலம், பலமான யோஜனை போல் இருக்கு. அந்த ராஜாங்கம் பையன் வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னானே, அத மனசுல போட்டுருக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு மகன் சுந்தரபாண்டியோட பிறந்த நாள். மடையா, வண்டியை திருப்பட. முதல்ல வீட்டுக்கு போய் உன் மகனை பார்த்துட்டு போலாம். வேணாங்க, போற வேலையை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது பாக்கலாம். அதுவும் சரிதான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பும் போது உன் மகனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி தரேன். அதெல்லாம் வேணாங்க. டேய், உன் மகன் வேற என் மகன் வேறையாடா, பேசாம ஓட்டு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா போறேன்?
ஆதிமூலம் ஐயா 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 இந்த உயிர் மண்ணை விட்டு போறதுக்குள்ள நான் சொல்றதை நீங்க செய்வீங்களா? என்னப்பா? என் மகன் சுந்தரபாண்டி எங்க அப்பா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டான்னு சொல்ற நிலைமை ஏற்படுத்தக்கூடாது. அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எதிர்த்து கேட்கிற சிங்க குட்டியா அவனை நீங்க வளர்க்கணும். அத இந்த ஊரே பேசணும். அதை கேட்டு இந்த ஆத்மா சந்தோஷப்படணும்.